தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ். சல்மான் கான் ஒரு சூப்பர் ஹீரோ படத்துல ஹீரோவா நடிக்க போறாரு. இந்த படத்தோட டைரக்டரா ராஜ் அண்ட் டிகே தான் இருக்க போறாங்க. அவங்க எந்த வெப் சீரிஸ் மூலயமா பயங்கர ஃபேமஸ் ஆனாங்கன்னா, தி ஃபேமிலி மேன் அப்படின்ற வெப் சீரிஸ் மூலயமா பயங்கர ஃபேமஸ் ஆன டைரக்டர்ஸ் இவங்க. அண்ட் இந்த படத்துல சல்மான் கானுக்கு 2 டிஃப்ரெண்ட் கெட்டப்ஸ் இருக்கான். ஒரு கெட்டப் யங்காகவும் ஒரு கெட்டப் ஓல்டாகவும். இந்த யங் கேரக்டருக்கு நயன்தாரா அவர்கள் லீடாக நடிக்க போகிறாங்களாம், ஹீரோயினாக நடிக்க போகிறாங்களாம். ஓல்டு கெட்டப்புக்கும் அதில் ஒரு யங்கர் வெர்ஷன் இருக்கான். அந்த வெர்ஷனுக்கு சமந்தா அவர்கள் ஹீரோயினாக நடிக்க போகிறாங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு. ஆக்டர் ஆர்யா இப்போ அவருடைய 40வது படத்தை நடித்து முடிச்சிருக்காரு. இந்த படத்தில் 2 ஹீரோயின்ஸ், ஒருத்தங்க நிக்கிலா விமல், இன்னொருத்தங்க வைஷ்ணவி சைத்தன்யா. இவங்க 2 பேர் கூட சேர்ந்து ஆர்யா அவர்கள் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோவை சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. உரியடி படத்தோடைய இயக்குனர் மற்றும் ஆக்டர் விஜயகுமார் இப்போ அறிவு அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த திரைப்படத்துடைய டைரக்டர் சதீஷ் சிவா. இவர் இதுக்கு முன்னாடி சசிகுமார் அவர்களை வச்சு ஃப்ரீடம் அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணாருன்றது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்துடைய கதையை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, மலைவாழ் மக்கள் இருக்காங்க, அங்கே நிறைய பெண்கள் இருக்காங்க. அந்த பெண்களெல்லாம் எப்படி ஒரு டீச்சர் படிக்க வைக்கிறாரு அப்படின்றதான் இந்த படத்தோடைய கதையாக இருக்க போகுதுன்றத சொல்கிறாங்க. கேட்கும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. யாஷோடைய நடிப்பில் ரெடியாக இருக்க திரைப்படம் டாக்ஸிக். இந்த திரைப்படத்துடைய டைரக்டர் கீது மோகன்தாஸ். இந்த திரைப்படம் மார்ச் 19ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது, பட் ரிலீஸ் ஆகலை. ஏன் ரிலீஸ் ஆகலை அப்படின்னா, இப்போ இஸ்ரேல் ஈரான் வார் நடந்துகிட்டு இருக்கு. அதன் காரணமாக ரிலீஸ் ஆகலைன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையான காரணம் இல்லை. இந்த படத்தில் நிறைய விஎஃப்எக்ஸ் காட்சிகள் இருக்கான். அதெல்லாம் யாஷ் அவர்கள் பார்த்துட்டு சரியாவே இல்லை, இதுக்கு இன்னும் டைம் தேவைப்படும் அப்படின்ற காரணத்தினால மட்டும்தான் இந்த படத்தோடைய ரிலீஸ் டேட் மாறி இருக்குன்ற அப்டேட் கிடச்சிருக்கு. ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் யுவி சேது அவர்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. கமல்ஹாசன் அவர்கள் தான் பயங்கர அதிகமாக சேலரி வாங்குற ஒரு ஹீரோவாக இருக்காருன்றத சொல்லியிருக்காரு. எப்படின்னா, கல்கி அப்படின்ற படத்தை நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். அந்த படத்துக்காக கமல்ஹாசன் அவர்கள் 150 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி இருந்தார். அந்த படத்தில் கமல்ஹாசன் 20 நாள் நடிச்சிருக்காருன்னு நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த படத்தில் கமல்ஹாசன் வெறும் 10 நாள் தான் நடிச்சிருக்காராம். இந்த 10 நாளைக்கு அவர் 150 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காருன்ற அப்டேட் கிடச்சிருக்கு. அதை யுவி சேது அவர்களே சொல்லியிருக்காரு. ஷங்கரோட இயக்கத்தில் அடுத்து ரெடியாக போகிற திரைப்படம் வேல்பாரி. இந்த படத்தை 3 பார்ட்டாக பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காரு ஷங்கர். 3 வருஷம் இந்த படத்தை ஷூட் பண்ணி அடுத்தடுத்த வருஷங்களில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு இந்த டீமும் ஷங்கர் அவர்களும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் பரத்தோடைய நடிப்பில் ரெடியாக இருந்த திரைப்படம் காளிதாஸ். அந்த படம் ரொம்ப நல்லா போயிருந்தது. அந்த படத்துடைய பார்ட் 2 பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துலையும் பரத் தான் ஹீரோவாக நடிச்சிருந்தாரு. பட் அந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டை தள்ளி வச்சுட்டே இருந்தாங்க. இப்போ ஃபைனலாக ஏப்ரல் 3ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. கருப்பு இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டை எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் இந்த படத்துடைய டைரக்டர் ஆர்ஜே பாலாஜியே சொல்லிட்டாரு, ஏப்ரல் 10 கிடையாது, இன்னும் 5லேருந்து 10 நாளுக்குள்ள ரொம்ப ஸ்பெஷலாக கருப்பு படத்துடைய ரிலீஸ் டேட் எப்போன்றதை சொல்ல போகிறோம். அந்த ரிலீஸ் டேட் எப்படி வரப்போகுதுன்னா, ஒரு சாங் வரப்போகுது. அந்த சாங்கோட எண்டில் தான் இந்த படத்துடைய ரிலீஸ் டேட் வரப்போகுதுன்றதையும் சொல்லியிருக்காரு. அண்ட் கூடுதலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்காங்க. ரீசெண்டாக இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸுக்காக நெட்ஃப்ளிக்ஸும் ஜி5யும் பார்த்துருக்காங்க. 2 நிறுவனங்களும் படத்தை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நாங்கள் இந்த படத்தை வாங்கிக்கிறோன்றதை சொல்லியிருக்காங்க. பட் இப்போ ஃபைனல் கால் ப்ரொடக்ஷன் கம்பெனி கையில் தான் இருக்குது. அவங்க யாரை டிசைட் பண்ணுறாங்களோ அங்கே தான் கருப்பு திரைப்படம் ஓடிடியில் வரப்போகுது. அண்ட் இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, ஏப்ரல் 30 இல்லை மே 1ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்ற டாக்ஸ் இருக்குது. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.